எல்லோருக்கும் என்னோட தண்டவத் பிரணாம்ஸ். ஸோ 2வது அத்தியாயத்தில் இருக்கும் கீதையின் உட்பொருள் சுருக்கம். அத்தியாயத்தோட பேர் 44வது ஸ்லோகம்க்கு வந்திருக்கும். நேற்றுக்கு வில்வமங்கல் தாக்கூர் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் திருஷங்கு ராஜாவும் விஸ்வாமித்திருக்கும் உள்ள அந்த ஒரு கேஸ் ஸ்டடி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு இந்த ஸ்லோகத்துக்குள்ளே போகலாம். யார் படிக்கிறீங்க? யாருக்காவது படிக்க விருப்பம் இருக்கா? ஐயோ, அதை படிச்சு பார்த்தா எனக்கு புரியவே இல்லம்மா. ஒரு வாட்டி நீங்க சொல்லுங்கம்மா. இதோ படிக்கிறேன் மாதாஜி. போகைஸ்வர்ய பிரசக்தானாம் ராய பிரஹத்த சேதசாம் வியவசாயாத்மிகா புத்திஹி சமாதௌ ந விதீயதே. இப்போ டிரான்ஸ்லேஷன் பொருளுரை மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா? டிரான்ஸ்லேஷன் அதாவது மொழிபெயர்ப்பு பொருளுரை ஏசி பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர் கொடுத்துருக்காரு. ஸோ அதை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். மாதாஜி, எவரெஸ்ட் மாதாஜி, அதை நீங்க படிக்க விரும்புறீங்களா? ஜெயம்மா படிக்கட்டுமா? நான் படிக்கலமா, சரி சரியாவல. சரி, ஓகே ஓகே. ஜெயலட்சுமி மாதாஜி நீங்க படிங்க. போகைஸ்வர்ய பிரசக்தானாம் தயா பக்ருத சேதசாம் விவசாயாத்மிகா புத்தி சாமதௌ நவிதீயதே. புலனின்பத்திலும் பௌதிக செல்வத்திலும் மிகுந்த பற்றுதல் கொண்டு அதனால் மயங்கி உள்ளவர்களின் மனதில் முழுமுதற் கடவுளின் பக்தி தொண்டிற்கான திடமான உறுதி உண்டாகும். பொருளுரை. சமாதி என்றால் நிலைத்த மனம் என்று பொருள். நிருக்தி என்னும் வேத அகராதி கூறுகின்றது. சம்யக் ஆதியதே அஸ்மின் ஆத்ம தத்துவ யதாத்மியம் மனம் தன்னுணர்வில் நிலைநிறுத்தப்படும் போது அந்நிலை சமாதி எனப்படுகிறது. பௌதிக புலனின்பத்தில் விருப்பம் கொண்டு அத்தகு தற்காலிக பொருள்களில் மயங்கி உள்ளவர்களுக்கு சமாதி என்பது ஒருபோதும் சாத்தியமல்ல. ஜடசக்தியின் ஆதிக்கத்தால் அவர்கள் ஏறக்குறைய புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஸோ இந்த ஸ்லோகத்தில் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது என்னன்னா, கிருஷ்ணர் போக ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம்ங்கிறது செல்வம். செல்வம்ங்கிறது ஒரு செல்வத்தை மட்டும் குறிக்கல, உங்களுக்கே தெரியும். எல்லா விதமான செல்வங்கள் தான். செவிச்செல்வம் ஆகட்டும், குழந்தை பேர் செல்வம், அதுக்கப்புறம் இந்த வெல்த், ஆக்சுவல் ப்ரொப்ரேட்டரிஷிப், அந்த மாதிரி. இப்போ நம்ம வீடு, வாசல், தோப்பு இதெல்லாம் வச்சுருக்கோம், அது அந்த ஐஸ்வர்யம் எல்லாமே தான் குறிக்குது, கல்வியிலிருந்து எல்லாமே. ஸோ பௌதீக இன்பத்தில் நம்ம பௌதீக இன்பத்தில் நம்ம இந்த செல்வத்து மூலயமா வருது இல்லைங்களா, அதில் பௌதீக இன்பம் காண்பிட்டு இருக்கோம் அப்படின்னா, அப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு ஒரு பற்றுதல் ஏற்படுது இல்லையா? அந்த பற்றுதல் மூலியமா என்ன ஆகுது, நமக்கு ஒரு மயக்கம். மயக்கம்ங்கிறது என்னன்னா, அதில் மயங்கி, இப்போ நம்ம அடிக்கடி உதாரணத்துக்கு சொர்க்கலோகத்தை எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னா அதில் எல்லாருமே ஒரு மயக்க நிலையில தான் இருப்பாங்க. அவ்வளோ சுகம் அங்கே இருக்கு, எல்லா சௌகரியங்களும் இருக்கு. கேட்டதை கொடுக்கறதுக்கு அங்கே சுரபி பசு அந்த மாதிரி மரங்கள், கற்பவருஷ மரங்கள்ங்கிற மாதிரி அங்கே நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு நீங்க அங்கே போனதே எதுக்குன்னா, இப்போ உங்களுக்கு நீங்க ஒரு போட்டியில பங்கு பெற்றிருக்கீங்க, அதுல வின் பண்ணிட்டீங்கன்னு உங்களுக்கு ஒரு டூர் வவுச்சர் கொடுத்துருக்காங்க. ஒண்டர்லேண்ட் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க போகலாம். அது அமெரிக்கால இருக்குன்னு வச்சுக்குவோம். நீங்க போறதுக்கு உண்டான ஃப்ளைட் டிக்கெட்டு, அதுக்கு தங்கறதுக்கு உண்டான ஹோட்டல் அக்கமடேஷன், 5 ஸ்டார் ஹோட்டல், அதுக்கு பிரேக்ஃபாஸ்ட், ஃபுட்டு, லஞ்சு எல்லாமே இன்க்ளூடட், டின்னர்ல இருந்து. அதுக்கப்புறம் நீங்க அந்த ஒண்டர்லேண்ட் அப்படிங்கிற அந்த ஏரியாவுக்கு போறக்கும், அந்த டூரிஸ்ட் சைட்டுக்கு போறக்கும் தேவையான டிக்கெட்ஸ், அங்க பர்ச்சேசிங், ஷாப்பிங் எல்லாமே இன்க்ளூடட். அப்படின்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஆஹா, அந்த மாதிரி ஒரு போட்டி இருந்தா சொல்லுங்க, நாங்களும் கலந்துட்டு வின் பண்றோம் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் அதில் வின்னும் பண்ணியாச்சு, அங்கே போகிறோம். அங்கே போனால் அனுபவிக்கிறது எப்படி இருக்கும்? ரொம்ப அற்புதமாக இருக்கும். நம்ம மறந்தே போயிடுவோம். எதைய, நம்ம வீடு ஒன்று சேலத்தில் ஒரு வீடு இருக்குப்பா, அங்கே நம்ம வீடு வாசல் கூட்டினமா தெளிச்சமான்னு இன்னும் தெரியல, நம்ம பாட்டுக்கு இங்கே இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகத்துக்கும் கூட வராது. அந்த அளவுக்கு நம்ம ஒரு மயக்கத்தில் போயிடுவோம். அந்த அனுபவம் ஒரு பௌதீக இன்பத்துக்குள்ளே போகும்போது அப்படி ஒரு மயக்கம். 2 விதமான மயக்கம் இருக்கு. ஒரு மயக்கம் நம்ம ஆன்மீகத்தில் இருக்கும்போது,
அதே ஃபீலிங்ஸ் தான். நம்ம அந்த ஆன்மீகத்துக்குள்ள அப்படியே கீர்த்தனை அழகா போயிட்டு இருக்கு, பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், சில பேருக்கு கீர்த்தனையை விட சேவை, சமையல் பண்ற சேவை ரொம்ப பிடிக்கும், பகவானுக்கு குக்கிங் சேவை ரொம்ப பிடிக்கும். சில பேர்த்துக்கு வந்து பாடுறது பிடிக்கும், சில பேர்த்துக்கு ஆடுறது பிடிக்கும் கீர்த்தனையில, சில பேர்த்துக்கு பகவானை பத்தி பேசுறது பிடிக்கும், சில பேர்த்துக்கு கேட்கறது பிடிக்கும். அப்படியே கேட்டுட்டு மெய்மறந்து கேட்டுட்டு இருப்பாங்க, அப்படியே ஒரு மயக்கத்துல போயிடுவாங்க, என்ன நடக்குது பின்னாடின்னு கூட தெரியாது, அந்த அளவுக்கு அது அப்படியே ஒரு பரஸ்பரமா கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துல ஈடுபாடு இருக்கும், சில பேருக்கு எல்லாத்துலயுமே இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறது ஆன்மீக மயக்கத்துல இருக்கிறது, இது பௌதீக மயக்கம். அதே மாதிரி ஆன்மீகம் வரும்போது சில அறிகுறிகள் வரும். ஆன்மீகம் நமக்கு வர்றப்ப பகவானோட நெருக்கம் அதிகமாகும் போது, இல்ல பகவானை பத்தி சில மகிமைகளை கேட்கும் போது நம்மளுக்கு அப்படியே புல்லரிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கைகள்ல முடி வந்து அப்படியே எந்திரிச்சு நிற்கும், கண்கள்ல தண்ணி அப்படியே விழுகும், அப்படியே ஒரு சில நடுக்கம், இதயத்துல ஒரு பதட்டம், அப்படியே நம்மளுக்கு அப்படியே நம்பிக்கை அதிகமாக அதிகமாக, பகவானோட இருக்கிற நெருக்கம் அதிகமாக அதிகமாக, ஒரு சம்பவத்தை ஒருத்தங்க வந்து சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம பகவான் கூட நெருங்கிறது இன்னும், அதாவது ஆத்மா ரீதியா நெருங்கிறத சொல்றேன், உடல் ரீதியா சொல்லல, ஆத்ம ரீதியா நம்ம நெருங்கிறது வந்து நம்மளோட பௌதீக ரீதியா அந்த பௌதீக உடல்ல அறிகுறிகள் வெளியில வரும். அதுதான் நான் சொன்னது, கண்கள்ல தண்ணி வர்றது, அப்படியே நடுக்கம், பதட்டம். இது அர்ஜுனனுக்கும் சில அறிகுறிகள் வந்தது. எப்போ 1வது அத்தியாயத்துல பார்த்தோமா, அந்த முடி எந்திரிச்சு நிக்கிறது, பதட்டம், நெஞ்சில ஒரு பதட்டம், கை கால் உடம்பு நடுக்கம், அப்படியே தளர்ந்து போய் காண்டீவா அம்பையே தூக்கி அப்படியே போட்டுறான், கீழே விழுந்துருது, அவன் கையிலிருந்து விழுந்துருது. அந்த அளவுக்கு அது ஒரு வகையான ஒரு அறிகுறிகள் இல்லையா. இப்போ ஆன்மீகத்திலயும் அறிகுறிகள் இருக்கு, பௌதீகத்திலயும் அறிகுறிகள் இருக்கு. பார்க்கறதுக்கு அனுபவிக்கிறதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா நம்மளுக்கு வந்து அது டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்மளோட குருமார்களுக்கு தெரியும் இல்லையா. இவங்க பௌதீக மயக்கத்துல இருக்காங்களா இல்ல ஆன்மீக மயக்கத்துல இருக்காங்களா அப்படிங்கிறது குரு ஆச்சாரியர்களுக்கு தெரியும், பகவான் கிருஷ்ணருக்கு கண்டிப்பா தெரியும். அப்ப நம்மளே முதிர்ச்சி நிலையில அடையிறோம் அப்படின்னா நமக்கே தெரியும் நம்ம பௌதீக மயக்கத்துல இருக்கோமா ஆன்மீக மயக்கத்துல இருக்கோமா. சில நேரங்கள்ல ஆன்மீக மயக்கத்துல இருப்போம், கோயிலுக்கு விசேஷத்துக்கு போனா ஆன்மீக மயக்கம் வந்துடும், மீதி நாட்கள்ல பௌதீக மயக்கத்துல இருப்போம். ஸோ நமக்கும் அது மாறி மாறி வரும் இல்லையா. திரைகுண்ய விஷயா வேதா அடுத்த ஸ்லோகம் நினைக்கிறேன், அதுல வரும் இல்ல, நம்ம இந்த 3 குணங்கள்னால இந்த மயக்கம் எல்லாம் வந்து போறது உண்டு. ஸோ இது வந்து இயற்கைன்னு சொன்னாலும் அந்த மயக்கத்துல இருந்துட்டா என்ன ஆகும், பாதிப்பு என்ன. ஓகே, மயக்கமெல்லாம் ஓகே தான், பாதிப்பு என்ன அப்படின்னா நம்மளால கடவுளோட பக்தி தொண்டுல உறுதியா ஈடுபட முடியாது, அது உண்டாகவும் ஆகாது, அப்படியே ஆனாலும் உறுதியா அதை நம்மளால கண்டினியூ பண்ண முடியாது, தொடர முடியாது. காரணம் என்னன்னா நம்மளுக்கு ஆன்மீக ஏக்கத்தை விட பௌதீகத்துல ஏக்கம் அதிகமா இருக்கு. இப்ப நான் சொன்ன உதாரணம், அமெரிக்கால ஒண்டர்லாண்டுங்கிற இடத்துக்கு போறோம், அனுபவிக்கிறோம், அப்படிங்கும் போது நம்மளோட சொந்த ஊரு உறவு எல்லாத்தையும் மறந்து அந்த ஒரு மயக்கத்துல இருக்கும்போது நமக்கு எதுவுமே புலன்படாது, ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மூழ்கி இருப்போம் அந்த இடத்துல. ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு ஒரு தியேட்டர்ல போய் உட்காந்து ஒரு படம் 2 மணி நேரம் பார்த்தாலே நம்மளுக்கு வெளியில உலகத்தையே அடைச்சு ஒரு இருட்டறைக்குள்ள நம்மளை வச்சு வெறும் நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ் எதுல போடுவாங்க, அந்த தியேட்டர் ஸ்கிரீன்ல தான் போட்டிருப்பாங்க. நம்மளால அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள கூட மறந்துடுவோம். ஏன்னா பாப்கார்ன் ஐஸ்கிரீம் வேணா வாங்குறதுக்கு அவங்கள பார்ப்போம், ஆனா முழுக்க முழுக்க நம்மளோட எண்ணம் நோக்கம் எல்லாம் எதுல இருக்கும் அப்படின்னா இந்த சித்த பிரக்ஞா மாதிரி. சித்த பிரக்ஞான்னா ஆன்மீகத்துல வர்ற வார்த்தை அது. ஒரு தீரா அந்த பக்தியில இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி ஒரு சமாதி நிலை அடையிறது, ஒரு தெளிவான ஒரு இடத்துல இருக்கிறது மனநிலையில. ஆனா இது எப்படி இருக்கும், இது வந்து ஒரு மாயையோட வலையில இருக்கிற மனநிலை இருக்கும் இல்லையா. நம்மளே அதை அனுபவிச்சிருப்போம். இப்போ வெளியில வந்தோம்னா தான் தெரியும், வெளிச்சமா இருக்குது, அட மழை வந்திருக்குதாட்டிருக்கு, அது கூட தெரியல தியேட்டருக்குள்ள இருந்தப்போ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சொர்க்கத்துக்கு போனா அப்படிதான் இருக்கும், நம்ம ஃபுல்லா மறந்துடுவோம். ஒரு மயக்கத்துல போகும்போது பௌதீக இன்பத்தோட உச்சகட்டம் வந்து சொர்க்கத்துல எல்லாமே கிடைக்கும். இன்பம் வந்து அதுக்கு வந்து கணக்கில்லாம கிடைக்கும், அதுக்கு எந்த கர்மாவும் கிடையாது. ஏன்னா கர்மாவை வந்து புண்ணிய கர்மாக்களை கழிக்கிறதுக்கு தான் போயிருக்கீங்க.
எப்படி அமெரிக்கால உங்க ஒண்டர்லேண்ட் டிக்கெட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க போட்டி எல்லாம் அது அந்த வவுச்சரோட டேட் முடிஞ்சோடனே திருப்பி வரணுமோ, அதே மாதிரி சொர்க்க இருந்து நீங்க திரும்பி வந்துதான் ஆகணும். பூலோகத்துக்கோ இல்ல வேற ஒரு லோகத்துக்கோ போய் தான் ஆகணும். அப்ப இந்த தற்காலிகமான ஒரு விஷயத்துக்கு நம்ம மயங்கி நம்மளோட மனதை முழுசா செலுத்துற நம்ம ஏன் வந்து ஒரு நிரந்தரமா சனாதனமா இருக்கிற அந்த பக்திக்கு பகவானுக்கு நம்ம தொண்டு ஆற்றுறதுல ஏன் நம்மளோட மனதை திடமா உறுதியா செலுத்த முடியல அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து புலனின்பத்துல நம்ம நாட்டம் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகம் வந்து துவந்தம் இல்லையா, எல்லாமே ரெட்டை தான். நம்ம இதை அடிக்கடி சொல்லியிருக்கோம், நம்ம வகுப்புகள்ல சொல்லியிருக்கோம். எல்லாமே வந்து துவந்தங்கள் நிறைந்த இடம். ஆனா ஆன்மீகம் எப்படி நிர்த்வந்தம் இல்லையா. நிர்த்வந்தம்னா நம்மளுக்கு அந்த சந்தோஷம், வலி, துக்கம், சுகம், துக்கம், லாபம், நஷ்டம் இதெல்லாம் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி நிர்யோக க்ஷேம, அடுத்த ஸ்லோகத்துல அதை பார்த்துக்கலாம். எப்படி இருக்கும்னா நம்ம வந்து ஃபுல்லா ஒரே ஒரு இதுதான் என்னன்னா பகவான் பக்தி மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு நோக்கமா இருக்கும். அதான் விவசாய ஆத்மிகா புத்தி. அந்த ஒரே ஒரு திடகாத்திரமான அந்த ஒரு புத்தியில இருக்கும்போது, புத்தினா இன்டெலிஜென்ஸ் தானே, அந்த புத்தியில இருக்கும்போது நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம், அதை நோக்கி போவோம். எப்ப நம்மளுக்கு வந்து பௌதீகத்துல நாட்டம் அதிகமாகுதோ இல்ல ஆன்மீகத்துல நாட்டம் குறையுதோ அப்பவே ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு தராசுல வந்து 2 இடி வச்சோம்னா ஆன்மீகம் தராசு வச்ச அந்த இடம் வந்து அதிகமா இருக்கணும் இல்லையா. ஆனா பௌதீகம் வந்து ஆக்சுவலா ஒண்ணுமே இருக்கக்கூடாது, எம்டியா தான் இருக்கணும். ஆனாலும் இருக்க முடியாதுதான். ஏன்னா இயல்பா நம்ம பௌதிக உடல்ல இருக்கோம், இந்த உடலுக்குன்னு சில ஆசைகள் இருக்கும். அதனாலதான் அதை வந்து எது கூட கனெக்ட் பண்ண சொல்றாங்க ஆச்சாரியர்கள். கிருஷ்ணாவே என்ன சொல்றாரு, அதை பௌதீகத்துல இருந்து ஆன்மீகத்துக்கு மாத்துங்கிறாரு. நம்ம இந்த உதாரணமும் நிறைய சமயம் கொடுத்துருக்கோம். சாப்பிடணும்னு ஆசையா இருக்கா, ரசகுல்லா சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, குலோப் ஜாமுன் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, புலாவ் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, சாப்பிடுங்க. அதை பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடுங்க, அவ்வளவுதான். எனக்கு பாட்டு கேட்டு ஆடணும் போல இருக்கு, கீர்த்தனை போட்டுட்டு ஆடுங்க. வல்லபா சின்ன பையனா இருக்கும்போது, குழந்தையா இருக்கும்போது அவன் டான்ஸ் எல்லாம் பண்ணணும்னு விருப்பப்படுவான். அப்போ கீர்த்தன்லயே வந்து கீர்த்தன்ஸ்ல நிறைய கீர்த்தன் வந்து ஸ்லோவா தானே வரும், சில கீர்த்தன் ஃபாஸ்டா ரேப் மாதிரி ராக் மாதிரி எல்லாம் வரும். அப்ப அதை போட்டுவிட்டு அவங்க கூட நானும் சேர்ந்து ஆடு, அவனுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் அது. ஸோ அந்த மாதிரி இருக்கு, வெரைட்டி இருக்கு. பிரபுபாத் வந்து நம்மளுக்கு வந்து பல வகையான விஷயங்களை நமக்கு கொடுத்துருக்காரு. இதுதான்ட்டு இல்லை, இப்படிதான் நீ சேவையா நீ சாண்டிங் பண்ணணும், வேற எதுவும் நீ பண்ணாத, இல்ல குக்கிங் மட்டும்தான் பண்ணணும், இல்ல நீ டெக்கரேஷன் தான் பண்ணணும், டெம்பிள் பிரசாதத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணதான் செய்யணும் அப்படின்னு ஒன்னும் அவர் சட்டம் போடலை. அவர் என்ன சொல்றாரு, எல்லா சேவைகளும் வெரைட்டியா இருக்கு, உனக்கு பிடிச்சதை எடுத்து பண்ணு. நாட்டம் இதுல சில பேத்துக்கு இது வராது, குக்கிங்கே வராது, அவங்கள போய் குக்கிங்ல போட்டா அவங்க எப்படி குக் பண்ணுவாங்க? அவங்க ஒரு விஷயத்த நல்லா பண்றாங்கன்னா அவங்க பெஸ்டா எது பண்றாங்களோ அவங்க அதுல விட்டா பகவானை ப்ளீஸ் பண்ற மாதிரி பெஸ்டா கொடுப்பாங்க. ஆனா தத்து பித்துன்னு குழந்தைக்கு இருக்குனாலும் கூட நம்ம அதை அழகா சந்தோஷமா வாங்கிக்கிறது இல்லையா. அந்த மாதிரி பகவான் நம்ம தப்போட செஞ்சு கொடுத்தாலுமே, ஏன்னா யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது, பகவானை தவிர யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. அப்படியே நம்ம தத்து பித்துன்னு ஒண்ணு செஞ்சு கொடுத்தாலுமே அது சந்தோஷமா அவர் ஏத்துக்குவாரு. ஆனாலும் நம்ம 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 மனசுக்கு நம்ம தோணும் இல்லையா, நம்ம பெஸ்டா கொடுக்கணும் அவருக்குன்னு. அதனால நம்மளுக்கு டிராயிங்ல ரொம்ப பெஸ்டா இருக்கிறோமா, பெஸ்ட்னா எல்லாத்த விட பெஸ்டா இருக்க முடியாது, நம்மளை விட பெஸ்ட் பெட்டர்னு எல்லாம் யாராவது இருக்கதான் செய்வாங்க. பட் நமக்கு தெரியும் இதுல நம்ம நம்ம சமைக்கிறத விட, கீர்த்தன் பாடுறத விட, கதை கேட்கறத விட நான் வந்து கிருஷ்ணரை வரைவேன், அழகா டிராயிங் பண்ணுவேன், பெயிண்டிங் ஆர்ட்ல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட்னா அதை பண்ணுங்க. ஏன்னா ஸ்மரணம் பண்ணணும் பகவானை எப்படியாவது. ஸ்மரணம்னா என்ன, யாராவது சொல்லுங்க பாப்போம், ஸ்மரணம்னா என்ன உங்களுக்கு தெரியும்? சும்மா கேக்குற, சொல்லுங்க. ஸ்மரணம் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க, நான் மியூட்ல இருப்பீங்க. ஸ்மரணம் 9 வகையா பக்தி பண்ணலான்னு சொல்லி பிரகலாத் மகாராஜ் சொல்றாரு இல்லையா. ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம்னு வரும் இல்லைங்களா. அந்த ஸ்மரணம்க்கு அர்த்தம் தெரியுமா? மெமரைசிங், ரிமெம்பரிங்.
ரிமெம்பரிங். ஸ்மரணம்ங்கிறது பகவானை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு அவரை நினைக்கிறது. ஓகேவா? அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து பகவானை நினைச்சிட்டு இப்போ ஆர்ட் பண்றோம், பெயிண்டிங் ஒர்க் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து அவரோட எண்ணத்துல ஊறி போக போக நம்ம மறந்துடுவோம் மற்ற விஷயங்கள்ல. அப்போ ஒரு ஒரு விவசாய ஆத்மிகா புத்தி அங்க வருதா? ஒரு திடமான உறுதியான ஒரு ஸ்மரணத்துல ஒரு ஞாபகத்துல பகவானை நினைச்சு அவரை அங்க கிருஷ்ணரை வழிபடுறது அர்ச்சனைக்கு சமந்தான் அங்க ஸ்மரணம் நம்ம பண்றது. அந்த ஆர்ட் ஒர்க், பெயிண்டிங் ஒர்க்ல கிருஷ்ணரோட கண்களை தத்துவ ரூபமா நம்ம பண்றதுக்கு முயற்சி செய்யறோம். அழகா பாதங்களை, திருப்பாதங்களை வரைகிறோம். ஸோ அந்த இதுல ஈடுபடும் போது நம்ம அது ஒரு சேவை பக்தி தானே. அதுவும் ப்ராசஸ் ஆஃப் பக்தி, 9 ப்ராசஸ் ஆஃப் பக்தி இருக்கு இல்லையா, 9 வகை. அதுல அதுவும் ஒண்ணு தானே. நீங்க 9 பண்ணணுங்கிற அவசியமே இல்லையே, அதை ஒண்ணு பண்ணாலே போதுமே. அதுதான் பிரபுபாது சொல்றாரு. சோ நம்ம இல்லப்பா எனக்கு அவ்வளவா இதுல நான் சாண்டிங் ஆனா எல்லாரும் பண்ணணும். ஏன்னா அதுதான் நம்மளை வந்து சுத்தப்படுத்தணும். இப்ப நம்ம சொல்லுவோம் எப்படிப்பா நானே சுத்தம் இல்லாத எப்படி சுத்தப்படுத்துறது அப்படின்னா, இப்போ ஒரு மந்திரம் இருக்கு. ஓம் கங்கைஷ யமுனைஷ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலமாஸ்மின் சந்நிதம் குரோ அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதை வந்து நான் டெய்லிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு தண்ணியை எடுத்து அந்த தண்ணிக்கு அந்த மந்திரத்தை சொல்லி பியூரிஃபை பண்றது. அப்ப அந்த தண்ணி வந்து புனித தண்ணி ஆயிடுச்சா. நம்ம தண்ணி என்னமோ சேலத்துல இருந்து எங்க இருந்து வருது. ஆனா அந்த தண்ணியை பியூரிஃபை பண்ணி அதுல குளிக்கிறது, இல்ல அதுல நம்ம வர்ஷிப் பண்றது அப்படி பண்றோம். ஏன்னா நம்மளால போய் இத்தனை ஆத்து தண்ணியும் புனித நீரையும் நம்மளால கொண்டு வர முடியாது அப்படிங்கறதுக்காக அந்த மந்திரம். அப்ப தண்ணியை எடுத்தே நம்ம அந்த தண்ணியை பியூரிஃபை பண்றோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட புலன்களை உபயோகப்படுத்தியே நம்ம புலன்களை வந்து சுத்தப்படுத்தணும், புனிதப்படுத்தணும், திவ்யமா ஆக்கணும். அம்பரீஷ் மகாராஜ் அதுதானே பண்ணாரு. பாகவதத்துல வருது. அவரோட காதுகளை வந்து பகவானை பத்தி கேட்கறதுக்கும், நாக்க பகவானை பத்தி பேசுறதுக்கு, பாடுறதுக்கு, அவரோட பிரசாதத்தை சாப்பிட்றதுக்கு, அதுக்கப்புறம் அவரோட கண்கள் வந்து பகவானை தரிசனம் பண்றதுக்கு, கைகள் வந்து பகவானோட சேவையில ஈடுபடுறதுக்கும், பகவான் பக்தர்களை தழுவுறதுக்கும், அதுக்கப்புறம் கால்கள் வந்து பகவானோட திருக்கோயில்களுக்கு போறதுக்கு, அந்த மாதிரின்னு சொல்லிட்டு அவரோட ஒவ்வொரு புலன்களையும் வந்து அவர் வந்து திவ்யமா பகவான் பக்தியிலேயே ஈடுபடுத்திட்டு இருந்தாரு. அது ஏன் உதாரணமா பாகவதத்துல வருது அப்படின்னா, நம்ம நினைச்சுக்கலாம் எனக்கு கையில ப்ராப்ளம்ங்க, கண்ணில் ப்ராப்ளம்ங்க, காதுல ப்ராப்ளம்ங்க. நமக்கு ப்ராப்ளம் உடல்னு இருந்தா பிரச்சனைங்க வரதான் செய்யும். எனக்கு கழுத்து வலி ஒரு வாரம், நான் என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு தேவையானது என்ன பண்ணுமோ பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு பக்தியில ஈடுபட்டுதான் ஆகணும். ஏன்னா இப்படி நம்ம வேலைக்கு போய் தான் ஆவாங்க. சில பேருக்கு தலைவலிக்கும், உடம்புக்கு முடியாது, கை கால் வலிக்கும், ஆனாலும் வேலைக்கு போகும். ஏன்னா போனா தானே சம்பளம். இல்லைன்னா அவங்க லாஸ் ஆஃப் பேல போட்டுருவாங்க, அன்னைக்கு சம்பளம் இல்லைன்ட்டுருவாங்க. அதுவும் இந்தியாவில் அது ரொம்ப மோசம். அங்கே ஆஸ்திரேலியால பிரச்சனை இல்லை, எப்படி உங்களுக்கு சிக் லீவ்னு பணம் கொடுத்துருவாங்க. இங்கே வந்து முக்கால்வாசி கம்பெனி அந்த மாதிரி பண்ற மாதிரி எனக்கு தெரியல. இப்போ என்ன ஆகும், அவங்க போய் தான் ஆகணும் வேலைக்கு. ஆனா நம்ம பௌதீகத்துல அந்த பண்ற அந்த இது வந்து ஆன்மீகத்துல நம்ம பண்ண மாட்டோம். இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நம்ம பக்தி பண்றத லீவ் விட்டுருவோம். அங்க லாஸ் ஆஃப் பக்தி டே அப்படிங்கறதெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம். லாஸ் ஆஃப் பியூரிஃபிகேஷன் டேங்கிறது யோசிக்க மாட்டோம். அந்த அன்னைக்கு நம்ம ஒரு நாள் இழந்துட்டோம், நம்ம மனசை சுத்தப்படுத்துறதுக்கு, புத்தி புலன்களை சுத்தப்படுத்துறதுக்கு இழந்துட்டோங்கிறது யோசிக்க மாட்டோம். அட கண்ணு ஒர்க் ஆகாட்டி என்ன, காது இருக்கு கேளுங்க. இப்ப எவரெஸ்ட் மாதாஜி கூட சொன்னாங்க, கண்ணு சரியா தெரியலம்மா, படிக்க முடியாது இன்னைக்குன்னாங்க. ஆனா காதல அழகா கேட்டுக்கிறாங்களே, சந்தோஷமா டெய்லிக்கும் வர்றாங்க வகுப்புக்கு. நீங்க எல்லாருமே தான். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நானு. அந்த மாதிரி நம்மளோட புலன்கள்ல ஜென்மா மிருத்யு ஜரா வியாதி, நம்மளோட ஜென்மம்னு இருந்தா மிருத்யுன்னு இருக்கும், பிறப்பு இருந்தா இறப்பு இருக்கும். அதே மாதிரி வியாதி வரதான் செய்யும். புலன்கள் உடல்னு இருந்ததுன்னா, இப்போ பூச்சி ஒரு நல்ல டப்பா போட்டு ஏர்டைட் கண்டெய்னர்னு விற்பாங்க, அதில் நம்ம பொருள் போட்டு வைப்போம், ஆனால் அதுக்குள்ளே பூச்சி வந்துடுது. இப்படிதான் வருதுன்னு தெரியல. எங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கிறதே வந்து இந்த பூச்சி வராம இருக்கிறதுக்காக வாங்கி பொருளை வைக்கிறதுக்கு தான், கிராசரிஸ் வைக்கிறதுக்கு தான் முக்கால்வாசி. அதனால ஒரு பொருள் இருந்தா அதுக்கு உண்டான செடி வைக்கிறோம், அதுல பெஸ்ட் வரதான் செய்யுது இல்லையா.
அதே மாதிரி நம்மளுக்கு புலன்கள் இருக்குன்னா அதுக்கு வந்து பிரச்சனைகள் வரதான் செய்யும். உடல்னு இருந்தா அதுக்கு வியாதி வரதான் செய்யும். அதுதான் வந்துருச்சு, தலைவலிக்குதுன்னு நம்ம இது பண்ண மாட்டோம் அப்படின்னா அந்த அன்னைக்கு தான் நம்ம இன்னும் அதிகமா பக்தி பண்ணணும். என்ன அந்த அன்னைக்கு என்ன பண்ணுனா பேலன்ஸ் ஆகுமோ. இப்ப தலைவலிக்கிறப்போ கொஞ்சம் லைட்டா, ரொம்ப ஹெவியா பிலாசபி கேட்டா சில பேத்துக்கு இன்னும் தலைவலி வந்துரும்னு நினைப்பாங்க. அதனால கொஞ்சம் லைட்டா ஒரு கீர்த்தன் மெலோடியஸா இல்ல ரொம்ப மைல்டா சாண்டிங். நம்மளால சாண்டிங் பண்ண முடியாது, எனக்கு பிரச்சனை, காது பிரச்சனை, இல்லை தலைவலிக்கும் இன்னும் அதிகமா அப்படின்னா பிரபுபாதரோட ரெக்கார்டிங்கை போட்டு விட்டு அவரது மெதுவா கேட்டுட்டு இருக்கலாம். இல்ல ஆர்ட் ஒர்க்கு. ஸோ நம்மளோட பிரச்சனைக்கு அது அதிகமாகக்கூடாது. அதே சமயத்துல நம்ம பக்தியும் அன்னைக்கு பண்ணணும், ஆனா பேலன்ஸ்டா இருக்கணும். அப்ப நம்ம சமப்படுத்துறதுக்கு நம்ம தான் நம்மளோட புத்தியை கொண்டு யோசிக்கணும். அது ஒர்க் ஆகலையா கிருஷ்ணர்கிட்ட ப்ரே பண்ணிக்கலாம். குரு கிருஷ்ணர்கிட்ட ப்ரே பண்ணா ததாமி புத்தி யோகம் தம், கிருஷ்ணர் சொல்றாரு, நான் தான் உனக்கு தேவையான அந்த இன்டெலிஜென்ஸை கொடுக்குறேன் என்கிட்ட வர்றதுக்குன்னு. அப்ப நம்ம அவர்கிட்டயே கேட்கலாம், இன்னைக்கு இன்டெலிஜென்ஸ் கொஞ்சம் ஆப்சண்டா இருக்கு, நீங்க கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க, கைடன்ஸ் பண்ணுங்கன்னா பரமாத்மாவா ஹிருதசன்னி விஸ்தோ, பரமாத்மாவா ஹிருதயத்துல இருக்காரு இல்லையா, அவரு நம்மளை டைரக்ட் பண்ணுவார். நம்ம கேட்கணும். அவர் எப்பவுமே பண்றாரு, நம்ம கேட்காது. பக்தி அதிகமாக தான் அவரு சொல்றது நம்ம கேட்க வரும். பட் அந்த கேப்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிருஷ்ணர்கிட்டயே நம்ம கேட்கலாம், எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க, எனக்கு கைட் பண்ணுங்க, இதுக்கு கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் கொடுங்க, நான் என்ன பண்ணணும். சிஷ்யத்தே ஹம்சாதி மாம் துவாம் பிரபன்னம் 2வது அத்தியாயத்துல பார்த்தோமா, அர்ஜுனன் ஒரே கன்ஃபியூஸ்டு. கார்பண்ய தோஷம்னா ஃபால்ட், என்கிட்ட குற்றம் எல்லாம் இருக்கு, என்னால டிசைட் பண்ண முடியல எது கரெக்ட்னு, நான் ஒரே குழப்பமா இருக்கேன், என்னோட கடமை என்னன்னே எனக்கு தெரியல, நான் இப்ப என்ன பண்ணணும். ஸ்ரேய நிஸ்ரேய, கண்டிப்பா இது எது பெஸ்டோ, எனக்கு எது நல்லதோ, அது கண்டிப்பா எது நல்லதோ, நிஸ்ரேய நிச்சயம்னு சொல்றோம் இல்லைங்க, அந்த ரூட்ல இருந்து வருது அந்த வார்த்தை. அது எனக்கு சொல்லுங்க கிருஷ்ணா, நான் உங்ககிட்ட முழுசா சரணடைஞ்சிட்டேன், நீங்க எனக்கு இப்ப குரு ஆயிட்டீங்க, சொல்லுங்க எனக்கு. அந்த மாதிரி நம்மளும் அதே மூட டெவலப் பண்ணும், அர்ஜுனாவோட மூட. அப்ப நமக்கு என்ன ஆகும்னா, இப்ப நமக்கு பிரச்சனை, புலனின்பத்தை தேடி நம்ம போறோம், நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு, நம்மளுக்கு சில கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கு, அதுல இருந்து வெளியில வர ப்ராப்ளம் வர முடியல. அப்போ அவர்கிட்ட தான் வேண்டணும், வேற யார்கிட்ட கேட்கறது, அவர்கிட்ட தான் கேட்கணும். ஸோ அது மாதிரி நம்மளுக்கு பிரச்சனைனாலும் பகவான் கிட்ட நம்ம அணுகும் போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு விவசாய ஆத்மிகா புத்தி கிடைக்குது, இந்த திடமான உறுதியான புத்தி நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? சரி, நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம். திரைகுண்ய விஷயா வேதா, அந்த ஸ்லோகத்துக்கு போலாங்களா? நான் படிச்சுட்டுமா ஒரு தடவை? சரி, 45வது ஸ்லோகம். த்ரைகுண்ய விஷயா வேதா நிஸ்த்ரைகுண்ய பாவர்ஜுனா நிர்த்வந்த்வோ நித்ய சத்வஸ்தோ நிர்யோக க்ஷேம ஆத்மவான். படிங்க மாதாஜி. விஷயா வேதா நிஸ்த்ரைகுண்யோ பாவர்ஜுன நிர்த்வந்த்வோ நித்ய சத்வஸ்தோ நிர்யோக க்ஷேம ஆத்மவான். வேதங்கள் பொதுவாக பௌதிக குணங்களை பற்றியவை. அர்ஜுனா, இம்மூன்று குணங்களுக்கு அப்பாற்பட்டவனாக ஆவாயாக. எல்லா இருமைகளிலிருந்து விடுபட்டு பொருள்களை அடைதல், பாதுகாத்தல் ஆகிய கவலைகளில் இருந்து விடுபட்டு தன்னில் நிலை பெறுவாயாக. பொருளுரை. பௌதிக செயல்கள் அனைத்தும் 3 இயற்கை குணங்களின் செயல்களையும் திட்டங்களையும் கொண்டவை. அலன்களை எதிர்பார்க்கப்படும் பொருள்கள் ஜட உலகில் பந்தத்தை உண்டாக்கக்கூடியவை. புலநுகர்ச்சி தளத்திலிருந்து தெய்வீக தளத்திற்கு பொதுமக்கள் படிப்படியாக உயர்த்துவதற்காகவே வேதங்களில் பல நோக்கு செயல்கள் விவரிக்கப்பட்டுள்ளன. பகவான் கிருஷ்ணரின் நண்பனும் சீடனுமான அர்ஜுனன் பிரம்ம ஜிக்னாஷா, பிரம்மனை பற்றிய கேள்விகள் என்று தொடங்கும் வேதாந்த தத்துவத்தின் உன்னத நிலைக்கு உயருமாறு அறிவுறுத்தப்படுகிறான். கடவுளில் உள்ள எல்லா ஜீவன்களும் வாழ்க்கை போராட்டத்தில் மிகவும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இவ்வுலகை படைத்த பின் எவ்வாறு வாழ்வது
எவ்வாறு ஜட சிக்கலில் இருந்து விடுபடுவது என்று உபதேசிக்கும் வேத ஞானத்தை அவர்களுக்காக அளித்தார் கடவுள். கர்மகாண்டம் எனப்படும் புலனுகர்ச்சி செயல்களை பற்றிய அத்தியாயம் முடிந்த பின் உபனிஷத்துக்கள் வடிவில் ஆன்மீகத்தை உணர்வதற்கான வாய்ப்பு வழங்கப்படுகிறது. 5வது வேதம் என்னும் மகாபாரதத்தின் ஒரு பகுதியாக பகவத்கீதை இருப்பதைப் போலவே உபநிஷத்துக்கள் பல்வேறு வேதங்களின் பகுதிகளாகும். உபநிஷத்துக்களே தெய்வீக வாழ்வின் தொடக்கமாகும். இவ்வுடல் இருக்கும் வரை பௌதிக குணங்களின் செயல்களும் விளைவுகளும் இருக்கும். இன்ப துன்பங்கள், வெப்பம், குளிர் போன்ற இரட்டை தன்மைகளை சகித்துக் கொள்ள ஒருவன் பயில வேண்டும். இது போன்ற இரட்டை தன்மைகளை சகித்துக் கொள்வதால் லாப நஷ்டத்திற்கான கவலையில் இருந்து விடுதலை பெறுகிறான். கிருஷ்ணரின் நல்லெண்ணத்தை முழுமையாக சார்ந்து முழு கிருஷ்ண உணர்வில் இருக்கும்போது இந்த தெய்வீக நிலை கிட்டுகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ரொம்ப நன்றி. இப்போ இந்த ஸ்லோகம் வந்து திரைகுண்ய, த்ரீனா 3, இங்கிலீஷ்லயும் 3னா 3, இங்க வேதத்திலயும் இந்த சமஸ்கிருதத்திலயும் 3னா 3. இந்த இடத்துல திரைகுண்ய அந்த பேச்சு வழக்குக்காக பயட்டிக்கா திரைகுண்ய அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 3 குணங்கள் இருக்கு. எதுக்கு? விஷயா வேதான்னா இந்த வேதத்துல 3 குணங்கள்ல இருக்கு. வேதங்கள் வந்து 3 குணங்கள்ல பிரிக்கப்படுது இல்லையா? நமக்கு தெரியும் 3 குணங்கள். யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க பாப்போம், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுதான். 3 குணங்கள் எது? பௌதீக குணங்கள். தப்போ ரைட்டோ சொல்லுங்க, பாத்துக்கலாம். சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், ரசோகுணம், தமோகுணம். வெரி குட், சூப்பர். எல்லாரும் சொன்னதுக்கு அதேதான். சத்வகுணம், ரஜகுணம், தமகுணம், 3 குணங்கள் இருக்கு. இப்போ 3 குணங்களும் 18 புராணங்களும் 3 குணத்துல பிரிக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு பிரிச்சு வச்சிருக்காங்க ஆல்ரெடி. அதை மட்டும் நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம்னு சொல்ல வர. எல்லா வேதங்களும் அப்படிதான் பிரிக்கப்படுது 3 குணங்கள்ல. அதுல ஒரு 18 புராணத்துல எப்படின்னா, ஒரு 6 புராணங்கள் வந்து சத்துவகுணத்துல, 6 புராணங்கள் ரஜகுணத்துல, 6 புராணங்கள் தமோ குணத்துல. வேதம் வந்து பகவான் கிட்ட இருந்து வருது. அப்ப இது எப்படி இதுல வரும், குணங்கள்ல வரும்? யாராவது சொல்லுங்க. என்னமா? இப்போ வேதம் வந்து பகவான் கிட்ட இருந்து வருது. ஆனா அந்த வேதத்தை வந்து 3 குணங்கள். பகவான் நிர்குணா, பகவானுக்கு பௌதீக குணங்கள் கிடையாது. ஆனா வேதங்கள் வந்து 3 குணங்கள்ல பிரிக்கப்படுது. ஏன் அப்படி? ஏன்னா மக்கள் வந்து 3 குணத்துல இருக்காங்க. அப்ப அவங்க படிக்கிற விஷயம் வந்து அந்த மாதிரிதான் போவாங்க. இப்ப நம்ம சத்துவ குணத்துல இருக்கிற மக்கள் சத்துவ குணத்துல இருக்கிற விஷயங்களை நாடி போவாங்க. தமோ குணத்துல இருக்கிறவங்க தமோ குணத்துல இருக்கிற விஷயங்களை நாடி போவாங்க. ரஜகுணத்திலயும் அதே மாதிரிதான். அப்ப யாருக்கு வந்து இத பத்தி தெரிஞ்சுக்கணும், ஒரு ஆன்மீகம் அது மாதிரி கொஞ்சம் ஒரு மெட்டீரியல் டிசையர் இல்லாம, பௌதீக இது இல்லாம ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்டது போகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேதத்திலேயே அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை எடுத்து பண்றாங்க, படிக்கிறாங்க இல்லையா? கர்மா, ஞானா, உபாசனான் இருக்கு. கர்ம காண்டா, ஞான காண்டா, உபாசன காண்டான்னு 3 வகையா அதுலயும் பிரிக்கப்படுது. ஆனா வேதைஷ சர்வ அகமேவ வேதிய, வேதங்கள் எல்லாம் படிக்கிறதே பகவானோட குறிக்கோளே என்னன்னா பகவான் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதுதான் ஆதி அந்தம் எல்லாமே அதுதான். வேதத்தோட ஆதி அந்தம் எல்லாமே வேதைஷ சர்வ அகமேவ வேதிய, கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா? அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அது வேதம் இருக்கிறதே. ஆனா மக்களோட கான்சியஸ்னஸ், அவங்களோட லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லை. எல்லாருக்குமே சுத்த சத்துவம் எல்லாம் கிடையாது. நிர்மத் சரானாம் சதாம், எல்லாத்துக்கும் அந்த பொறாமை இல்லாம சுத்த பக்தி பண்ற அளவுக்கு எல்லாரும் ரெடியா கிடையாது. அதனாலதான்
வேதாவை வந்து 3 வகையா பிரிக்கப்பட்டிருக்கு. இப்ப மகாபாரதத்தே ஸ்திரீ, த்விஜபந்து, சூத்ரா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேத்துக்காக பிரிக்கப்பட்டது, 3 பேத்துக்காக எழுதப்பட்டது பக்தி, பக்திங்கிற மகாபாரதம் இல்லையா. ஏன் அப்படின்னா மக்கள் வந்து எல்லாரும் ரெடியா இருக்க மாட்டாங்க படிக்கிறதுக்கு. அப்புறம் மகாபாரதம் வந்து ஈஸியா இருந்தா தான் இந்த ஸ்திரீகள், பெண்கள், அதுக்கப்புறம் சூத்ரர்கள், அதுக்கப்புறம் த்விஜ பந்துக்கள் அப்படின்னா த்விஜன்னா பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்களையும் சொல்லலாம். யாரு வந்து த்விஜன்னா அஜானா பிறப்பற்றவங்க, த்விஜாங்கிறது 2 தடவை பிறக்கிறவங்க. துவந்தம்னாலே 2ன்னு பார்த்தோமா, துவந்தம் த்வி அப்படின்னாலே 2. அந்த த்விஜானா 2 தடவை பிறக்கிறவங்க. எப்படி அப்படின்னா ஒரு தடவை வந்து அவங்க பயாலஜிக்கலா பிறப்பாங்க, அப்பா அம்மா மூலியமா பிறந்துடுறாங்க. 2வது வந்து ஆச்சாரியர் அப்பாவும் வேதம் அம்மாவுமா சேர்ந்து அவங்க வந்து தீட்சை எடுக்கிறாங்க இல்லையா, அதுதான் 2வது பிறப்பு. அப்பெல்லாம் வந்து பிராமணர்கள் தான் வேதம் படிக்கணும்னு இருந்தது. பிராமணர்கள்னா யார சொல்றோம், பிறப்பால இல்ல, குணத்தால. பிராமண தீட்சையே எடுக்கிறது கூட பிராமண குணங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்கு தான். நம்ம வந்து அந்த காலத்துல தீட்சைங்கிறது ஒன்னா இருந்தது. பிரபுபாதர் வந்து ஹரிநாம தீட்சை, பிராமண தீட்சைன்னு பிரிச்சாரு. ஏன்னா லெவல், ஏன்னா மக்கள் வந்து கலியுகத்துல அப்படியே டிகிரேட் தானே, கீழ்நிலைக்கு தான் போய்கிட்டே இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து இது பண்ணணும், கொஞ்சம் மாத்தணும். சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் மாத்த முடியாது, சாஸ்திரங்களை மாத்த முடியாது, வேதங்களை மாத்தக்கூடாது, நம்மளோட தத்துவத்தை மாத்தக்கூடாது. ஆனா அப்பெல்லாம் பார்த்தா நாடு விட்டு நாடு தாண்டக்கூடாதுன்னு இருப்பாங்க. பட் பிரபுபாதர் என்ன பண்ணாரு, அமெரிக்காவுக்கு அவரோட 69வது வயசுல டிராவல் பண்ணி போறாரு. 70 வயசு அவரோட பர்த்டே வந்து கப்பல்ல கொண்டாடுறாரு. அவருக்கு வந்து ஏரோப்ளைனுக்கு போறதுக்கும் கூட அவருக்கு காசு கிடையாது டிக்கெட் எடுக்கிறதுக்கு. அதனால அந்த கார்கோ ஷிப் அப்படிங்கிற ஒரு இதுக்கு கூட்ஸ் எடுத்துட்டு போற அந்த கப்பல்ல அவரு வந்து ஒரு அம்மா கிட்ட கேட்டு கெஞ்சி கல்கத்தால இருந்து கிளம்புற அந்த கப்பல்ல போகணும்னு சொல்லி, யாருமே அவர் போறதுக்கு விரும்பல. ஏன்னா அவருக்கு அவ்வளவு வயசாகுது. இந்த டைம்ல போய் அமெரிக்கா போய் குளிர் எப்படி இருக்கும் அங்க, அது அந்த நாட்டு புது நாடு, புது மொழி, புது மக்கள். அவர் ஆங்கிலம் படிச்சதுனால பிரச்சனை இல்லை, மற்றபடி அங்க காசு கிடையாது, முக்கியமா காசு கிடையாது. அப்ப எப்படி அங்க போய் எப்படி பொழைக்க முடியும்? இதுல பொழைக்கிறதுக்கு அவர் போகல, கிருஷ்ண பக்தியை குடுக்கறதுக்கு போயிருக்காரு. பிரிட்டன்ல ஒரு தடவை இருக்கும்போது அவர்கிட்ட கேட்டாராம், நீங்க ஏன் இதை எடுத்துட்டு வந்தீங்கன்னா, நீங்க பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்தியால இருந்து நிறைய எடுத்துட்டு போனீங்க, ஆனா ஆன்மீகத்தை விட்டுட்டு போயிட்டீங்க, பக்தியை, அதை கொடுக்கறதுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். இந்த மாதிரி ஸ்பான்டேனியஸா பேசுறதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆச்சாரியர்களாலதான் முடியும். வந்து சக்தி ஆவேஷ அவதார்னு அவங்களுக்கெல்லாம் அந்த வந்து அந்த அவதாரமே அவங்க வர்றதே எதுக்கு, இந்த மாதிரி பக்தி பிரச்சாரம் பண்றதுக்கு. அதுக்கு உண்டான சக்தியை பகவான் கொடுத்தே அவங்கள அனுப்புறாரு. இல்லைன்னா இத்தனை கோடிக்கணக்கான மக்களை வந்து, அதுவும் ஆங்கிலேயர்கள், வெளிநாட்டவர்கள் எல்லாம் வர முடியுமா பக்திக்கு? அதுவும் வேத கலாச்சாரத்துல வாழ முடியுமா? அவங்க கல்யாணம் கூட நிறைய இந்த இது நம்ம பாக்குறோம் இல்ல, யூடியூப்ல எல்லாம் வருது. அவங்களோட கல்யாணம் கூட அமெரிக்க, லண்டன்காரங்க, ரஷ்யன், அந்த மாதிரி வெளிநாட்டவ, இந்தியன் இல்லாதவங்க, ஆனா இந்திய முறைப்படி, வேத முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டத வீடியோவா போடுறதெல்லாம் நம்ம பாக்குறோம். அவங்களோட ஈடுபாடு ஆகட்டும். நம்ம கூட அந்த அளவுக்கு அழகா சேரீ கட்டிட்டு கோயிலுக்கு எல்லா டைமும் தலையில போத்திட்டு போகுமாங்கிறது எனக்கு தெரியல. எல்லாரும் எல்லா டைமும் பண்ணுவாங்களாங்கிறது தெரியல. ஆனா அவங்க அந்த மாதிரி ஃபாலோ பண்றதுன்னா அதை கரெக்டா பெர்ஃபெக்டா ஃபாலோ பண்றதுக்கு அவங்க முயற்சி செஞ்சு பண்றதை பாக்குறோம் நம்ம. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஈடுபாடோட, விவசாய ஆத்மிகா அந்த அளவுக்கு ஈடுபாடோட எடுத்து அவங்க பண்றாங்க. சோ பிரபுபாதர் வந்து நாட்டை கடந்து போகணும் கூடாது அப்படின்னா, அப்படி பண்ணியிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கிறது? போகாம இருந்திருந்தாருன்னா நமக்கு கிடைச்சிருக்குமா என்ன? நான் ஆஸ்திரேலியால இருந்துகிட்டு தான் நான் பக்திக்குள்ள வர முடிஞ்சது. அங்க டிவோட்டிஸை பார்த்து பகவத்கீதை புக்கை தொட்டு, அப்போ நான் எடுத்துட்டு போகல. அதுக்கப்புறம் எவென்ச்சுவலி கோயிலுக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் அமைஞ்சு போய் பக்தர்கள் சங்கம் கிடைச்சு, அதுக்கப்புறம் தான்
எல்லாமே டெவலப் ஆச்சு. அந்த மாதிரி நம்ம வெளிநாட்டுகள்ல அவர் கொண்டு போய் கொடுக்கல அப்படின்னா இந்திய மக்களும் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இந்திய மக்கள் வந்து அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நாங்க எடுத்துக்க மாட்டோம், நாங்க வந்து நாகரிக கலாச்சாரம்ங்கிற அந்த வெளிநாட்டவர் கலாச்சாரத்தை தான் நாங்க ஃபாலோ பண்ண விரும்புறோங்கிறது சொல்லி இந்த வேத கலாச்சாரம் எல்லாம் சும்மா இதெல்லாம் வேண்டான்ட்டாங்க. அவர் உள்ள பிரச்சாரம் பண்ண முடியல, ஏன்னா கேட்கறக்கு ஆள் இல்லை. அதனால ஆங்கிலேயர்கிட்ட போய் சொல்லி அவங்கள கூட்டிட்டு வந்து என்னோட வெள்ளை யானைகள் இவங்க தான், இவங்க சொன்னா இப்ப இந்தியன் கேட்பாங்க. ஏன்னா அவங்களோட ஃபேஷனுக்கு தான் இந்தியன் எல்லாரும் மாறிட்டு வராங்க. அப்ப அவங்க பக்தி பண்ணா இவங்களும் அவங்க ஃபேஷன் பக்தின்னு நினைச்சு மாறுவாங்க இல்லையா, அப்படிங்கிற கால்குலேஷன்ல அவர் அங்க போய் பண்ணாரு. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. பண்ணாதவங்க எல்லாம் அவர் இறங்கி வராரு பிளெயின்ல, காசே இல்லாம கப்பல்ல போயிட்டு வரும்போது பிளெயின்ல வராரு. அவருக்கு பின்னாடி அத்தனை பேரு ஆங்கிலேயர்கள் எல்லாம் வெள்ளை உடல். இந்திய மக்கள் வாயை திறந்துட்டு பாக்குற அளவுக்கு அவர் ஒரு இடத்துல இருக்காரு. எப்பவுமே அந்த இடத்துல இருக்காரு. ஆனா நம்ம பௌதிக கண்களுக்கு அது தெரியல. அவர் வரவும் எல்லாத்துக்கும் ஆச்சரியம். அதுக்கப்புறம் இந்திய மக்கள் பக்தி எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பக்திங்கிறது ஒரு சின்ன சதவீதம் தான் இருந்தது இந்தியால. அவர் போய் அந்த பிரச்சாரம் வெளியில எல்லாம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆங்கிலேயர்கள் எல்லாம் பண்றாங்க, வெளிநாட்டவர்கள் எல்லாம் பண்றாங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் கண்கூடா அதுக்கப்புறம் இவங்க எடுத்து பண்ண ஆரம்பிச்சு இப்ப சதவீதம் அதிகமா இருக்கு. இந்திய பூமி எப்பவுமே புனித பூமி தான். இங்க இருக்கிறவங்க நிறைய பக்தர்கள் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா அத வந்து ஏத்துக்கிட்டு பண்ற மனப்பக்குவத்துல அவங்க இல்ல. அவங்க வந்து அதை காப்பி பண்ணணும், வெஸ்டர்ன் கல்ச்சர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வெளிநாட்டவர்களோட பழக்க வழக்கங்கள் இருந்து இன்னுமே அப்படிதான் இருக்காங்க. ஆனா நிறைய பேரு இந்த பிரபுபாதர் தொடங்கி வச்ச இஸ்கான் மூலியமா பல பேரு உள்ள வர ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ பக்தியில இல்லையா. நம்ம உள்ளது உள்ளபடி சொல்றதுதான் பிரபுபாதர். ஆச்சாரியர்கள் எல்லாருமே அப்படிதான். அப்படி சொல்லலைன்னா அவங்க ஆச்சாரியர் கிடையாது. அப்படி சொல்லி எத்தனையோ பேரு வாழ்க்கை மாறி இருக்கிறத பாக்குறோம் இல்லையா, நல்ல விஷயங்களா மாறி இருக்கிறத பாக்குறோம். அப்படி பௌதீகத்தோட நோக்கத்துல வந்தவங்க கூட ஆன்மீகமா மாறினதையும் நம்ம பாக்குறோம். ஏன்னா அர்த்தார்த்தி ஜிக்ஞாச ஞானின்னு சொல்லி 4 விதமான புண்ணியம் பண்ண மக்கள் வருவாங்க என்ன நோக்கி. இந்த மாதிரி ஆட்கள் வருவாங்கன்னு கிருஷ்ணர் சொல்றாரு 7வது அத்தியாயத்துல, கிருஷ்ணர் பகவத்கீதையில. அப்ப ஒன்னா சோகமா இருந்தா வருவாங்க, டிஸ்ட்ரெஸ்டு, இல்லைன்னா அர்த்தா அதாவது பெனிஃபிட்டுக்காக வருவாங்க, அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டு. இல்லைன்னா ஜிக்ஞாசு ஞானி, ஆல்ரெடி அவங்க ஞானியா இருக்கலாம், இன்னும் முன்னேறணும்னு வருவாங்க. இல்லை ஜிக்ஞாசு, அது கேள்விகள் இருக்கும் அவங்களுக்கு, ஏன் அப்படி ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆன்மீக பூர்வமான சில கேள்விகள் அது மூலியமா வரலாம். சோ அந்த 4 வகையான புண்ணியஸ்தர்கள் என்ன நோக்கி வருவாங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால தப்பில்லை அப்படி இருந்து போனாலும். ஆனா ஆன்மீகம் மயமா மாறிடுவாங்க அவங்களும். நம்ம எல்லாருமே நேச்சுரலா இயற்கையா ஆன்மீகம் தான். பட் இந்த பௌதீக உடல்ல பல ஜென்மங்களா இருந்து 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்கு. அப்ப இத்தனை டைப் ஆஃப் ஜீவாஸ் இருக்கும்போது, பாடிஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாடிஸ் ஸ்பீஷீஸ் இருக்கும்போது, நம்மளும் அந்த 84 லட்சத்தையெல்லாம் கடந்து இப்போ மீனா மானா பிறந்து கடைசியில மனுஷ ரூபத்துல வந்திருக்கோம். இதையும் நம்ம வேஸ்ட் பண்ணோம், பகவானோட உபதேசத்தை கேட்கல, பகவத்கீதை மொழிபெயர்த்த ஆச்சாரியர் உபதேசத்தை கேட்கல, நான் பௌதிக இன்பத்திலேயே தான் இருக்க போறேன் அப்படின்னா அது வேஸ்ட். இப்போ இந்திரன் இருந்தாரு, இந்த கதையை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இந்திரனுக்கு தெரியும்ல, தேவேந்திரன், எல்லா தேவர்களுக்கும் இந்திரன் அவர் தான். தேவேந்திரன் வந்து பகவான் கிருஷ்ணர், தேவேந்திரன் வந்து இந்திரன் இருக்காரு. அவருக்கு வந்து இல்லாத சௌகரியம் கிடையாது இந்திரலோகத்துல இல்லையா, அவர் சொன்னா எல்லாமே கேட்பாங்க. அப்ப அவர் ஒரு சாபத்தினால அவருக்கு வந்து ஒரு கர்வம், அடிக்கடி இந்த பிரச்சனை வரும் அவருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே வருது இல்லையா, அந்த மாதிரிதான் நம்ம எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு அனர்த்தங்கள் வந்து போக தானே இருக்கு வாழ்க்கையில. கோபம் வருது, பொறாமை வருது, பேராசை வருது, இதுல சிக்கல் வந்துருது நம்மளுக்கு வாழ்க்கையில. சோ இந்த கர்வம்ங்கிற விஷயம் அவருக்கு அடிக்கடி வரும். அதே மாதிரி இன்செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது தன்னோட பொசிஷனை இழந்துருவோமோங்கிற ஒரு பயம் அவருக்கு அப்பப்ப வந்து போகும்.
யாராவது முனிவர்களோ ராஜரிஷிகளோ பெரிய பெரிய மன்னர்கள் இவங்கெல்லாம் வந்து அஸ்வமேத யாகமோ இல்ல பெருசா தபஸ்யா பண்றாங்க அப்படின்னா பயம் வந்துடும். என்ன பயம்னா அந்த மாதிரி இத்தனை தபஸ்யா இத்தனை ஆண்டுகள் பண்ணியிருந்தாங்கன்னா இத்தனை அஸ்வமேத யாகம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து தகுதி உள்ளவங்களா ஆயிடுவாங்க அடுத்த இந்திரன் பதவிக்கு. இப்போ இந்திரன் ஏதாவது மக்கர் பண்ணாரு அப்படின்னா உடனே பொசிஷனை வந்து அவரை ஃபயர் பண்ணி விட்டுருவாங்க. சரி நீ கிளம்பு அப்படின்ட்டு இவர் தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு பயந்துட்டு இவரா அப்படின்னு நினைச்சு பயந்துட்டு என்ன பண்ணுவாரு, அவங்களோட தபஸ்யால போய் தடங்கல் பண்றது, அவங்கக்கிட்ட இந்த இவங்களை அனுப்புறதுக்கு இந்த ஊர்வசி ரம்பா மேனகா அந்த விஸ்வாமித்திரர்கிட்ட கூட அப்படிதான் பண்ணுவாரு. சிவா கிட்ட கூட அனுப்புவாங்க இந்த மன்மதன் அனுப்புறது. அந்த மாதிரி இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டே இருப்பாரு. அதை நம்ம அடிக்கடி பாக்குறோம். அவரும் பக்தர் தான், ஆனாலும் இந்த மாதிரி தீராவா இல்ல, விவசாய ஆத்மிகா புத்தி இல்லை அவருக்கு. அவர் நம்மளை விட உயர்ந்த நிலையில இருக்காரு, அது சந்தேகமே இல்லை. அதுக்காக நம்ம அவரை கீழே இப்படி பார்க்க கூடாது. நம்ம ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கோம். ஏன்னா அவருனாவது பகவான் கூட நேர்ல பார்க்கலாம் பேசலாம், அவரோட பகவானோட சேவையில டைரக்டா ஈடுபடுறாரு. நம்ம எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு கிடையாது. அதுக்காக அந்த உதாரணங்களை வச்சு நம்ம அவங்கள தப்பா எடை போடுறதுக்காக கொடுக்கப்படலை. நம்ம வாழ்க்கை பாடமா எடுத்துக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம எல்லாருமே சச்சிதானந்தம் தான், எல்லாருமே மமை வாம்ச ஜீவலோகே ஜீவபூத சனாதனம் தான். அப்படின்னா எல்லாருமே பகவானோட அங்கங்கள் தான். என்ன அப்பப்ப நம்மளோட குணாதிசயங்கள் வெளியில வருது, வெளியில தவறான குணங்கள் தவறான பழக்கங்கள் அப்பப்ப வெளியில வந்து போறதுனால சில ஏமாற்றங்கள் நடக்குது. உறவுகள்லயோ இல்ல ஏதோ ஒரு இடத்துலயோ ஆன்மீகத்திலயோ பௌதீகத்திலயோ சில தவறான நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். நம்மளோட சத்துவகுணம் ரஜகுணம் தமகுணம் கலந்து வர்றதுனால. அதனாலதான் நம்மள எல்லாம் சத்துவகுணத்துக்கு போகணும்னு சொல்றது. இந்த மாதிரி நல்ல சத்துவகுணத்துல இருக்கிற சாஸ்திரங்களை படிச்சு சத்துவகுணத்துல வரணும் அப்படின்னு. பகவத்கீதை பாகவதம் படிச்சாலே போதும். இத்தனை வேதங்கள் 18 புராணங்கள் இருக்கு. இந்த குணத்துல இத்தனை அந்த குணத்துல இதெல்லாம் நம்ம ஒரி பண்ணிக்கவே வேண்டாம். அதெல்லாம் எதுக்குன்னா தெரிஞ்சுக்கணும்னு சொல்றது. அதை வந்து அதை படி ஒன்றும் நம்ம கேட்டு இது பண்ணி குழப்பிக்க வேண்டியதில்லை. நம்மளோட கடமை என்னன்னா நம்ம எப்படி ஆன்மீகத்துல திடமா தீரமா போறது.